வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஹலோ வியூவர்ஸ், ஈரோடு ஆர்ஜி கிச்சன்ஸ் வெல்கம்ஸ் யூ. ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுல் உப்மா. அவுல் உப்மா செய்கிறதுக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அவுல் 600 ml, தாளிப்பருப்புக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த அவுல வரமிளகா, வெங்காயம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது அவுலை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு புளியை ஊற வச்சுருக்கோம். அந்த புளியில் நம்ம செய்ய போகிறோம். ஊற வைக்கணும். புளியை இப்போ ஊற வச்சிட்டோம். ஊற போடணும். ஊறினதுக்கப்புறம் புளியை கரைச்சி எடுத்துக்கணும். அந்த புளியில் இந்த அவுளில் புளி கரைசல், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், வெல்லம், உப்பு எல்லாமே போட்டு கலந்து ஊற வைக்கணும். குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுங்கிறது அடுத்த பார்க்கலாம். ராத்திரி ஊற வைக்கிறதுக்கு பொருள் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ இதில் ஊற வச்சுருக்கோம். இது மாதிரி ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். உதிர்த்து விட்டால் இப்படி உதிரியாக இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா, தேங்காய். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு வெடித்ததும் கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுக்கணும். இப்போது செவந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்த்ததும் 2 மிளகா சேர்க்குறோம். இது பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வறுக்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இந்த ஊற வச்ச அவுலை சேர்த்துக்கணும். ஊற வச்ச அவுலை சேர்த்தாச்சு. இப்போது இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம்.
தேங்காய் ஆட் பண்ணாச்சு. கலந்து விட்டு இறக்குனா உப்புமா ரெடி. அவல் உப்புமா ரெடி. இது சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போது அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் வச்சுருக்கேன். இது மாகாணி கிழங்கோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.